அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களுடைய சகோதரன் சலீம். இன்றைய தேதி 21/5/2024. இந்த காணொளி காட்சி பதிவு எதற்காக என்றால், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் பகுதியை அடுத்திருக்கக்கூடிய காயார் என்ற கிராமத்தில் சுமார் 2.5 ஏக்கர் வக்ஃப் சொத்துக்கள் இருப்பதாக ஒரு குறிப்பாவணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பாவணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மேலதிகமான கள ஆய்வு செய்து அந்த சொத்து வக்ஃப் சொத்து தானா என்பதை உறுதி செய்வதற்கும், அதே போன்று அந்த சொத்துடைய மிக பழமையான ஆவணங்களை தேடி கண்டெடுத்து அது வக்ஃப் சொத்து தானா என்ற விஷயங்களுக்கு வந்து அதை அறுதியாகவும் உறுதியாகவும் ஆக்கிவிட்டு அதன் பின்னிட்டு அந்த சொத்து அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஜமாத்துக்களிடம் அந்த சொத்துக்களை மீட்டு அவரிடம் சமுதாய பணிகளுக்காகவும் இறைப்பணிகளுக்காகவும் அர்ப்பணிப்பது. இந்த நோக்கத்தில்தான் இதை சமுதாயத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் இந்த காணொளி காட்சி விளக்கமாக நாம் தருகின்றோம். மேற்படி குறிப்பு ஆவணம் என்பது என்னவென்றால், 2018க்கு முன்பாக ஒவ்வொரு பொது சொத்தும், குறிப்பாக சொல்லப்போனால் தாங்களெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஏரி, குளம், கொட்டை, நீர் தடாகங்கள் இது போன்ற சொத்துக்களும், பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சொத்துக்களும், வருவாய்த்துறைக்கு சொந்தமான சொத்துக்களும், அதே போல் இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான சொத்துக்களும், இதெல்லாம் பொது சொத்துக்கள். ஓரளவு நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் பத்திரப்பதிவு செய்து முறைகேடுவதை தவிர்ப்பதற்காக இதெல்லாம் பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இனங்களில் வரக்கூடிய சொத்தாக ஏற்கனவே 2018க்கு முன்பாக அதெல்லாம் செய்யப்பட்டு விட்டன. ஒரு ஊரில் ஒரு சொத்தை நம்ம பத்திரப்பதிவு செய்து கிரயமோ அல்லது சொத்துரிமை மாற்றமோ செய்ய வேண்டால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளருக்கு செல்ல வேண்டும். அங்கே எல்லாம் இப்போ கணினி மையம். கணினியில் போய் அந்த ஊரை லாகின் பண்ணும்பொழுதே 2 விஷயங்கள் வரும். ஒன்று, முதல்ல பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட சொத்துக்கள் வந்துடும். அதுக்கப்புறம் தான் பத்திரப்பதிவு செய்வதற்கு தரமான சொத்துக்கள், அதனுடைய வழிகாட்டு மதிப்பு அதுபோல் வரும். எடுத்த உடனே ஒரு ஊரை லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இனங்கள் தான் வரும். அதில் 2018க்கு முன்பதாக நம்மளுடைய பொது சொத்துக்களான இறை அறநெறி சொத்து சார்ந்து இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் நம்ம சொல்கிறோம். அந்த சொத்துக்கள், அந்த வகையறாக்கள் இடம்பெறவில்லை. 2018க்கு பிறகு மேற்படி ஒரு சொத்தும் அதில் இடம்பெறுது. எப்படி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில், குளங்கள், அதுவும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளங்கள், ஆறுகள், இந்த போன்ற விஷயங்கள், அதே மாதிரி மந்தை வெளி புறம்போக்கு, இது போன்ற நிறைய தடை செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. அதோடைய வகைகள் போட்டிருக்காங்க. ஒரு 20லேருந்து ஒரு 25 வரைக்கும் ஒரு பட்டியல் வரும். அந்த பட்டியலில் 2018ல் வக்ஃப் சொத்துக்கள் என்கிற இனத்தையும் போட்டு, வக்ஃப் சொத்துக்களை இனிமேல்ட்டு யாரும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, சொத்துரிமை மாற்றம் செய்து அந்த சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது, அதை பால் செய்ய முடியாது. வக்ஃப் சொத்துக்கள் என்பது நிலையாக அல்லாஹ்வின் பேரில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. அதை யாரும் இது போன்ற ஒரு மோசடியான உரிமை மாற்றமோ தவறுதலான உரிமை மாற்றமோ செய்யக்கூடாது என்பதன் அடிப்படையில் அந்த தடை செய்யப்பட்ட இனங்களில் வக்ஃப் சொத்துக்களும் கொண்டு வராங்க. அந்த ஒவ்வொரு ஊரில் நம்ம லாகின் தட்டணுன்னே வந்துடும். அதன் அடிப்படையில் நமது காயார் கிராமத்தில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மேனுவலை தட்டின உடனே 2018க்கு பிந்தி அதில் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட இனம்னு இருக்குது. அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் சொத்து இருந்தால் வரும். அதுபோல் காயார் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சார்பதிவு வரையறுக்கு உட்பட்ட அந்த லாகினில் போய் நம்ம செக் பண்ணோம்னா தமிழ்நாடு அரசு வக்ஃப் நிலங்கள் வருது. அதை போய் நம்ம செக் பண்ணும்பொழுது 2 சர்வே நம்பர் வருது. சர்வே நம்பர் 241/1, அதில் கிட்டத்தட்ட 1.25 ஏக்கர். அடுத்து சர்வே நம்பர் 242/2, அதில் ஒரு 1.25 ஏக்கர். 2க்கும் கூட்டு விஸ்தீர்ணம்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறிப்பாவணம். இந்த குறிப்பாவணத்தை வச்சு தான் நம்ம பயணப்பட போகிறோம். நீண்ட நெடுநாட்களாக வக்ஃப் சார்ந்த புரிதல்களையும் அது சார்ந்த தேடல்களையும் அது சார்ந்த வழக்குகளை நடத்தி வருகிறோம். அது சார்ந்த நிபுணத்துவம் பெற்றிருப்பதால்
இந்த மாதிரி குறிப்பு ஆவணங்களில் இடம்பெற்றால் அதுக்கு முந்தைய ஆவணங்கள் நிறைய இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துறைக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் அது தடை செய்யப்பட்ட சொத்தாக அந்த இடத்துல சேர்க்க முடியும். ஏதோ ஒரு தவறுதலாகவோ ஒரு எழுத்துப்பிழையாகவோ அல்லது ஏனோ தானு கொடுக்கப்பட்ட எந்த விஷயங்களுக்கும் வக்ஃபு சொத்துங்கிற இனம் தடை செய்யப்பட்ட இனமாக பண்ண முடியாது. உண்மையாகவே வக்ஃபு சொத்து இருந்து அந்த வக்ஃபு சொத்தை மற்றவங்க உரிமை மாற்றம் தடை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அடைச்சி அதை தடுக்க முயற்பட்டால் மிகப்பெரிய ப்ராசஸை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த ஆவணம் அந்த ஆவணம் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய ப்ராசஸை 2018 தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம் மூலமாகவும் தமிழக அரசு மூலமாகவும் இதெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு பட்டியலிடப்பட்டு இந்த சொத்துக்களில் எந்த பத்திரப்பதிவும் செய்யக்கூடாதுன்னு அதோடைய மதிப்புகள் 0 ஆக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் காயார் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த லாகினை ஓப்பன் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் 2 வருது. வக்ஃப் வாரியத்துக்கு எந்த சொத்தும் சொந்தமானதில்லை. அவங்க மேலதிகாரம் மேற்பார்வை செய்வதற்கு தான். அது ஒரு வக்ஃப் நிறுவனங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் நம்ம சொல்லும்பொழுது வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்கள் சொல்லிடுவோம். அதனால் வக்ஃப் வாரியம் அதில் உரிமை பெற்றது கிடையாது. அவர்கள் தான் அதில் அதிகார வரம்பும் ஆழ்மையும் அதை மேற்பார்வை செய்யக்கூடிய அனைத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அதுபோல் தான் எல்லா வக்ஃப் சொத்துக்கும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு நாம் அதில் ஈஸி மற்றபடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 சர்வே நம்பரில் ஒரு சர்வே நம்பரில் இது வரைக்கும் எந்த ஆவணமே பதிவே செய்யப்படலை. 1975 இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு சொத்து வரும். அப்போ இதில் இயற்கையிலேயே ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கியிருந்தால் அது சம்மந்தமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவாயிருக்கும். ஸோ 1.25 ஏக்கருக்கு எந்த விதமான பத்திரமும் இது வரைக்கும் பண்ணலை. ஒரு தனிநபருடைய பேரில் அது பட்டா தாக்கலாகி இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அதை நிச்சயமாக ஊராய்வு செய்யப்பட வேண்டும். இன்னொரு 1.25 ஏக்கர் அதே தனிநபர் தன் பேரில் பட்டா வர வச்சு அதுக்கப்புறம் அதை மாறுதல் பண்ணியிருக்கார் அந்த 1.25 ஏக்கரை. இந்த மாறுதலை சட்டத்தின் கண்ணோட்டத்தில் சிவில் வழக்கு சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன், நாமினல் டிரான்சாக்ஷன் 2 வகை நம்ம சொல்லுவோம். ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன்னா நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து சொத்து வாங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் நான் என் கஷ்டத்துக்கு வேறு யாருக்கிட்ட விற்றுருக்கணும், இல்லை ஒரு முறை அடமானம் வச்சுருக்கணும், ஏதாவது நான் பண்ணியிருக்கணும். இது வந்து ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன், இப்படி தான் இருக்கும். பட் இந்த 1.25 ஏக்கருடைய டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கும்போது ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன் கிடையாது. இது ஒரு நாமினல் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு கண்ணும் போடுவாங்க. அதுபோல் இதை ஃபஸ்ட்டு ஈடு அடமானம் வைக்கிறாங்க, திரும்ப மீட்டுறாங்க, திரும்ப ஈடு அடமானம் போடுறாங்க, திரும்ப மீட்டுறாங்க, திரும்ப ஈடு அடமானம் போடுறாங்க, மீட்டுறாங்க, போகியம் போடுறாங்க, மீட்டுறாங்க. டைரெக்டாக சேல்டீடு எதுவும் இல்லை, சேல்டீடும் இல்லை. கிட்டத்தட்ட 1987 தற்செயலாக தான் அதில் சேல்டீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனில் சிவில் வழக்கு நடத்தக்கூடிய ஒரு சட்டத்தின் கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்போது இது ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஏதோ ஒரு விஷயங்களை நாடி அதிகப்படியான உரிமை மூலம் தமக்கு இருப்பதாக நம்ப வைத்து அடிக்கடி பத்திரப்பதிவை மேற்கொள்வது, இது ஒரு ஃபேர்ஃபுல் டிரான்சாக்ஷன்லாம் வராது. அது உள்ளே போய் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய நம்ம கடமை. ஸோ இது மாதிரி தான் 2 பண்ணியிருக்காங்க. இந்த 2 சொத்து இனங்களும் 2 ஏக்கர் வருது. 2த்துக்கும் பட்டா 2 தனிநபர் பேரில் இருக்குது. இது வக்ஃபு சொத்துன்னு ஒரு சிறிய குறிப்பு தான் இருக்குது. அந்த குறிப்பு சிறிய குறிப்பாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தேவையில்லாமல் யாரும் ஏற்ற மாட்டாங்க. அதை ஆய்வு செய்யக்கூடிய கடமை இருக்குது. அப்போது அதுக்காகத்தான் நம்ம முதல்ல ஒரு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அருகில் இருக்கக்கூடிய விஷயம் தெரிந்த தோழமைகள், அவர்களுக்கு உதவக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஜமாத்கள், இவர்களெல்லாம் ஒன்றிருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா கண்ணிய மிகுந்த திருப்பூர் சுன்னத்துல் ஜமாத் ஜிம்மா பள்ளிவாசல், அதுதான் மிகப்பெரிய கேந்திரம். அது மிக பெரும் பழைய பள்ளிவாசல். அதே போல் தற்சமயம் அங்கே இது வந்து காயார்லேன்னு 7 கிலோமீட்டர் விஸ்தீரணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் காயார்லேன்னு 5 கிலோமீட்டர் சம்திங் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் இப்போ புதுசாக ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அன்னூர் மதர்சான்னு நினைக்கிற பள்ளிவாசல் பேர், அவங்க இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம், இது மாதிரி தையூர், இது மாதிரி பள்ளிவாசல்கள் வருது. இருந்தாலும் இது வந்து குறிப்பிட்ட இவர்களுக்கு தான் நம்ம எதுவும் அடையாளப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதுவும் நம்மகிட்ட இல்லை. இல்லை, இது சமுதாய சொத்துக்கள். இதை பயன்படுத்தக்கூடிய விஷயம் நம் சமுதாயம் இறைப்பணிக்கான ஒரு சூழல்கள் நிச்சயமாக இருக்குது. அதே போல் இதை மீட்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய, இது சம்மந்தமாக ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பும் நம்ம அனைவருக்கும் உண்டு.
குறிப்பாக அதன் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கும் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் நிச்சயமாக இந்த கடமையும் இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு அருகில் வரக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கின்றது. இப்போ இதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆய்வு செய்யறதுக்கு ரொம்பலாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊரில் போய் நம்ம சுக்கா நின்னாலே போதும். அந்த ஊரில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய மிக பழமையான மூத்த இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க. அவங்கள சென்று நேரில் நம்ம சந்தித்து கேட்டாலே ஆமாம் இது அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்லிடுவாங்க. இல்லை அங்கே போய் நின்றுட்டு யார் அந்த சொத்தை தற்சமயம் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ அல்ல தவறுதலாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டாதவர்கள் சில பேர் இருப்பாங்க, அல்லது ஊரில் பொதுவான நல்ல நபர்கள் இருப்பாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பள்ளிவாசலன்னு வரும், என்னுடைய சொத்துடைய விவரங்கள் எனக்கு சொல்லுங்கன்னா அட்டை கிளீனாக அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இதை வச்சே நம்ம அந்த கலாய்வில் அந்த சொத்து இப்போ கையவர்களுடைய கைக்கு மாறிச்சு அப்படிங்கிற செய்தி எடுத்துக்கலாம். அது வெட்டு கூராய்வு செய்ய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட 2 சர்வே நம்பருக்கு இன்னும் நம்ம அதிகமாக 1930 இப்போ 75 தான் நம்ம வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்துருக்கோம். 1930 75 உட்பட்ட காலமும் நம்ம போட்டு பார்க்கணும். அதில் ஏதாவது குறிப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது போடணும்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தவங்களாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அதை நம்ம முன்னெடுத்து செய்ய முடியும். இது ஒன்று. அதே போல் அந்த 2 சர்வே நம்பர்களுக்குரிய RLR காப்பி SLR காப்பின்னு சொல்லுவோம், அல்லது செட்டில்மெண்ட் ஆப்பதிவேடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய நிலம் சார்ந்த மிக பாதுகாப்பான ஆவணங்கள் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் இருக்கும். நம்ம வக்கு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் கண்டு காணாமல் விட்டுடுவோம். உண்மை அதுதான். வெவ்வேறு வகையான சொத்துக்கள் நமக்கு இருக்கும். நமக்கு பள்ளிவாசலில் தொழுவோம், அதை உயிர்ப்பிப்பாக வச்சுப்போம். கபரஸ்தான் இருக்கும், உயிர்ப்பிப்பாக வச்சுப்போம். தர்கா இருந்துச்சுன்னா அதையும் உயிர்ப்பிப்பாக வச்சுப்போம். ஈதுக்காக இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் அதை உயிர்ப்பிப்பாக வச்சுப்போம். மற்ற வகையான சொத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். நமக்கே கணக்கு தெரியாது. அடுத்தடுத்த நிர்வாகம் மாறும்போது அந்த சகோதரர்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அவங்க காது கட்டாமல் போயிடும். இது போல் இது தொலைந்து போகக்கூடிய சொத்துக்களாக கூட இருந்திருக்கலாம். இதை நம்ம தேடணும்னா இது போன்ற ஆவணங்களை, மிக பழமையான ஆவணங்கள் 1905, 1911, அதுக்கப்புறம் 35, 67, 87க்கு பிறகு இவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாங்க. அதில் மாற்றம் இல்லை. ஸோ அதுக்கு பின்னிய ஆவணங்களை SLRங்கிற காப்பியும் RLRங்கிற காப்பியும் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டருங்கிற காப்பியும் இதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் உரிய முறையில் நம்ம போய் மனு அளித்து அதை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் அதில் மேற்படியான சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள், இன்னும் பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்கள் நிச்சயமாக குறிப்பு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த குறிப்பை எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இந்த குறிப்பை எழுத மாட்டாங்க. மிகப்பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தால் குறிப்பை எழுதுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணதில் நமக்கு அந்த தொடக்கமோ அந்த குறிப்புகளோ அந்த குறிப்பு சார்ந்த ஆவணங்களோ நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் அனைத்து தொகுப்பு ஆவணங்களும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தில் இருக்கும். அதை அவங்க கெப்டின் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடைய GS நம்பர், அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் சொன்னாதான் அவங்க தேடி எடுத்து அதை நமக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தேடி எடுத்து கொடுக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதத்துல 3 மாதம் ஆகிடும். ஸோ அதோடைய GS நம்பர் நமக்கு தெரியும். அது GS நம்பர் நமக்கு தெரியல. 268 GS நம்பர் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியும். அதில் எதுவுமே அதில் வரல. மற்ற பள்ளிவாசலுடைய சொத்து அதை இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சது தான். இப்போது இது ஏதாவது ஒரு பள்ளிவாசலுடைய சொத்தாக இருக்கும், அல்ல தனிப்பட்ட வக்ஃபாக இருக்கும். ஆனால் இது வக்ஃப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டதால் தான் வக்ஃப் வாரியம் மூலமாக சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலுக்கு போகுது. மத்திய அரசாங்கத்துடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அங்கே போய் அவர்கள் அனைவரும் இதெல்லாம் சொத்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டை பொறுத்து தான் 2018 தமிழ்நாடு பத்திரப்பதிவு ஐஜி அவர்கள் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. வக்ஃப் வாரியமா மூலமாக கொடுக்கப்பட்ட சொத்தினங்கள் இதெல்லாம் பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை செய்கிறோம். அப்போ உங்களுடைய காயாரில் அந்த 2 சர்வே நம்பர் அந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான் கம்ப்யூட்டரில் அன்லாக் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்போது அதை கம்ப்யூட்டரில் ஏற்றத்துக்கு முன்னாடி பத்திரப்பதிவு வச்சுக்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக கொடுத்துட முடியாது. ஏன் சொத்துன்னு சொத்துன்னு அதுக்கான எல்லா தரவுகளும் செக் பண்ணி தான் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியம் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் பத்திரப்பதிவு ஆயிடுச்சு. ஒவ்வொரு சார்பதிவாளருக்கு போகக்கூடிய அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் அந்த இணையதளத்தில் அந்த சர்வே நம்பர்கள் தடை செய்யப்பட்ட சொத்து நம்பராக அறிவித்திருக்கிறாங்க. 2018 இது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது யாரும் ஆட்சேபனையும் வேறு எதுவும் தெரிவிக்கலை. அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அரசாங்கத்துடைய முகமைகள் ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும்.
செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய காரணம் இருக்குது. செஞ்சுட்டாங்கன்னா கரெக்டான காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான பழமையான ஆவணங்களை நம்ம தேடி எடுக்கணும். நிலம் சார்ந்து கள ஆய்வு செய்யணும். திருப்பூரன் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பழைய தலைக்கட்டு மூத்த வயது இஸ்லாமிய சோழர்களையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை நெருங்கி வாழக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, அவர்கள்ட்டையும் அது சம்மந்தமாக நம்ம கள ஆய்வு பண்ணி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்கள் சம்மந்தமான அனைத்து விவரங்களும் கொடுப்பாங்க. இந்த விவரங்கள்லாம் சேகரித்து இதெல்லாம் பேப்பர் ஒர்க், இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். என்னால் தனியாக பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு கூட்டு முயற்சியாக தான் இதை பண்ண முடியும். எனக்கு என்ன உனக்கு என்னன்னு போக முடியாது. இது என்னுடைய பள்ளிவாசலுடைய சொத்து இல்லை, நியாயம் வரணும் இல்லை. இது ஒரு சமுதாயத்துடைய சொத்து, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சொத்து. இந்த சொத்தை கண்டறிந்து அது சார்ந்த விளக்கங்களை உரிய முறையில் எடுத்து அல்லது அது வக்ஃபு சொத்துன்னா அது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் ஜமாத்துடைய அலாவகைக்குள்ள அதிகார வரம்புக்குள்ளே தான் வரப்போகுது. நீங்கள் பதிவு பண்ணப்பட்ட வக்ஃபு பள்ளிவாசல்களாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த சொத்து ஒரு வக்ஃபு சொத்து. அந்த சொத்து சார்ந்து நல்லது செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்துக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கும் எல்லா விதமான உரிமையிலும் இருக்குது. அவர்கள் வக்ஃபோட உரிய முறையில் நாடினா அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் வக்ஃபோட எல்லா ஆவணங்களும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கொடுக்காது. இதெல்லாம் நம்ம தான் அந்த சொத்து மேலே அக்கறை கொண்டு சமுதாயம் மேலே அக்கறை கொண்டு அந்த சொத்தை மீட்டடிக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அல்லது இறை இல்லம் கட்டுவதற்கு அல்லது இறைப்பணிகள் செய்வதற்கு, தொழுகை நடத்துவதற்கு ஏதோ ஒரு இபாதத் நடக்கும். அந்த இபாதத் தான் சதக்குல் ஜாரியா. நம்ம யார் யார் இந்த பணிகளில் ஈடுபடுறோமோ அது மூலமாக ஒரு துரும்பை எள்ளி போட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அனைவருக்கும் மேலதிகமான நன்மைகள் மேலுலகத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் களமாடி கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்கும். இந்த மாதிரியான ஆவணங்களை நம்ம தேடி எடுக்கணும். அதே போல் இப்போ வக்ஃப் வாரியத்துடைய பதிவுகள் நம்ம பார்த்திங்கன்னா 7500 வக்ஃபு ஸ்தாபனங்கள் கிட்ட பதிவாயிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காயாருங்கிற எந்த பதிவும் வரலை. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இதுவையும் நான் வச்சுருக்கேன், காயாருங்கிறது வரல. ஸோ அதையும் நம்ம வக்ஃப் போர்டு சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவி நாடிக்கொண்டு வக்ஃப் போர்டில் நேரடியாக அதிகாரி உதவி கொண்டு அதை நம்ம கலர் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், கோல்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்துறால அல்ஹம்துலில்லாஹ் அதில் நிச்சயமாக 100% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா இல்லாத சொத்துக்களெல்லாம் யாரும் வக்ஃபு வாரிய சொத்துக்கள், இது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், நம்ம சொல்லக்கூடிய ரகங்களும் இல்லை. வக்ஃப் போர்டும் இதெல்லாம் இஸ்லாமியருடைய சொத்து அதெல்லாம் பத்திரப்படுத்தணுங்கிற அந்த இதுவும் இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை கொடுக்குறாங்க. அந்த தரவுகள் அடிப்படையில் நமக்கு பத்திரப்பதிவு ஐஜி இது தடை செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துன்னு அறிவிச்சிருக்காரு. இதுலேன்னு பிடிச்சி நம்ம மேலே போய் இருக்கக்கூடிய ஆவணங்களை கூராய்வு பண்ணி பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆவணம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சொத்தாகத்தான் இருக்கும், ஒரு வக்ஃபு சொத்தாகத்தான் இருக்கும். அப்படி அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கும், அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு அனுபவம் இருக்குல்ல, எந்தெந்த ஆவணங்கள் இருந்தால் எப்படி சூழல்கள் இருக்குங்கிறது அந்த தொழிலில் இருக்கவங்க அந்த விஷயம் சார்ந்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதன் அடிப்படையில் கடந்த 17-18 வருடங்களாக நான் தொடர்ச்சியாக வக்ஃபு சார்ந்த விஷயங்களில் இருக்கேங்கிறது தங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு நிறைய வக்ஃபுக்கள் நிறைய புராதன சின்னங்கள்லாம் மீட்டிருக்கோங்கிறது அல்லாஹ்வுடைய பேருதவி கொண்டு மீட்டிருக்கோங்கிறது தங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அதுபோல் இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கலாம். எனவே அதை கூராய்வு செய்து அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஓஎம்ஆர் பகுதியில் நம்மளால் ஒரு சிறிய இடம் கூட வாங்கி பள்ளிவாசலோ மற்ற தர்ம காரியங்களுக்காகவோ இறைப்பணிகளுக்காகவோ செய்ய முடியாத சூழலில் நம் சமுதாயம் பொருளாதார ரீதியில் நசிந்திருக்குங்கிறது தெரியுது. எவரோ ஒருத்தர் ஏதோ காலகட்டத்தில் 2.5 ஏக்கர் சொத்தை வக்ஃபாக செய்திருக்கலாம். அது ஏதோ ஒரு குறிப்பாவோட மூலமாக அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. அதை நாம் மேற்கொண்டு உறுதி செய்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப். ஒரு முறை வக்ஃபு இந்த உலகம் அழிவதற்கும் வக்ஃபுங்கிறத வக்ஃபு சட்டமோ நடைமுறை சட்டமோ ஏற்றுக்கொள்கிறது. இவர் பத்திரம் பண்ணிட்டாரு, இவர் பட்டா பண்ணிட்டாரு, அது மாதிரியான எந்த செய்தியிலும் இல்லை. அது வக்ஃபு சொத்துன்னு நீங்கள் நிலைநிறுத்திட்டாலே போதும். அது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சட்டங்கள் தவிடுபடாக்கி நமக்கு செய்யும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை முதல்ல இது சார்ந்த அனைத்து சகோதரிகளும் ஒரு கூராய்வுக்கு அது சார்ந்து அடுத்த கட்ட சட்டப்பூர்வமான பணிகளும் ஆவணங்களை தேடக்கூடிய பணிகளும் இடத்துல மென்மையான முறையில் களப்பணி செய்து அதோடைய விவரங்களை தெரிந்து கொள்ள பணியும். பழைய புராதன நபர்கள் இருப்பாங்க, அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க, 2-3 பேர் என் கூட பேசினாங்க. அந்த ஊரில் அப்படி இருந்தது நாங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கோம், செவி வழி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இந்து சகோதரர் கூட அவருக்கு சொல்லியிருக்கிறதா ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நிரம்ப தகவல் தான் நமக்கு வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துடைய தகவல்கள் பரிமாற்றம் இல்லை. ஸோ இதனால தான் இதை வெளியுலகத்தை நம்ம கொண்டு வரோம். அந்த தகவல்கள்லாம் வரும்போது தான் நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பயணிக்க முடியும்.
இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஆவணங்கள் தான் வருவாய்த்துறை ஆவணங்கள் தான். இன்ஷால்லா இந்த ஆவணங்களை உள்ளூர் ஜமாத்து மற்றும் விரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இது சார்ந்து உழைக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அந்த ஆவணங்களை தேடி இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதில் நற்கூலியை நமக்கு அனைவரும் வழங்குவான். அதே போல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தோ இந்த 2.5 ஏக்கர் சொத்து நிலையான வப்பு சொத்து என்கின்ற இனிமையான செய்தி வரக்கூடிய அளவில் ஆவணங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பான். அதை நாம் தேடி தான் பயணம் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறிய வேலை தான். இந்த வேலையை நம்ம எடுத்து நம்ம செஞ்சுட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அது வக்ஃபு சொத்தாக இருப்பேன். அருகில் இருக்கக்கூடிய கண்ணியம் வாய்ந்த திருப்பூர் பள்ளிவாசலோ அல்லது நீங்கள் அனைவரும் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அது சம்பந்தமாக அதிகார வரம்புக்குட்பட்டவர், ஆளுகைக்குட்பட்டவர்கள் அவர்களாக ஒன்று கூடி ஆவணங்களை எடுத்த பிறகு வஃபாரித்திற்கு முதலிய தகவல் சொல்லி அந்த சொத்துக்களை எந்த மாதிரியான இறைப்பணிகளுக்காகவோ சமுதாய காணிகளுக்கும் செய்து கொள்ளலாம் என்று அந்த சொத்துக்களை நல் விஷயங்களுக்கும் இறைப்பணிகளுக்கும் நம்ம செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்காகத்தான் இந்த செய்தியை நம்ம வெளியிடுறோம். நேற்றைய தினம் 20ஆம் தேதி 12 மணிக்கு அந்த ஒவ்வொரு தாலுகா வைஸ் நான் செக் பண்ணுவேன் எப்பயுமே. அது என்னுடைய ரொட்டீன் வேலை. வக்ஃபு சொத்துக்களை தேடுதல் அதை மீட்கிறதுங்கிறது என்னுடைய ஒரு தொன்று தொட்டு வேலை. அதுபோல் நேற்றைய தினம் அந்த திருப்பூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து சர்வே நம்பர்களும் 1 by 1 செக் பண்ணுறோம். செக் பண்ணும்பொழுது ஏன்னா முட்டுக்காடு ஜமாத்தில் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க சகோதரர்கள், அது சம்மந்தமாக செக் பண்ணி ஆகணும். அதுவும் அதே ஜூரிசெக்ஷன். காணத்தூரும் சொல்லியிருந்தாங்க, அதுவும் அதே ஜூரிசெக்ஷன். கோவளம் குன்றுக்காடு பகுதியில் நான் அந்த பள்ளிவாசல் வைக்கிருக்கேன். வடநெம்மேலி தர்காவும் அந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அதே ஜூரிசெக்ஷன். மொத்தம் ஒரு 40 கிராமங்கள் அந்த சப்டிஷனில் வருது. அதை ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணும்பொழுது காயாருங்கிற வில்லேஜை ஓப்பன் பண்ணும்போது இந்த செய்திகள் நமக்கு கிடைக்குது. அதை உடனடியாக சமுதாயம் சார்ந்து நம்ம சொல்லியாச்சு. கூடுதலாக உங்களுடன் இணைந்து அந்த ஆவணங்களை தேடும் பணியில் நானும் இருக்கேன். அந்த நல்வாய்ப்பு எனக்கும் அல்லாஹ் வழங்குவான். எனக்கு உங்கள் அனைவரையும் பின்தொடரக்கூடிய தொடர்ந்து சென்று அந்த ஆவணங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு நிறைவாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நிறைவான தருணம் தான், நிறைவான வேலை தான். ஏதோ யாரோ ஒருத்தர் செவி வழி சொல்லிட்டாங்கன்னு அதை நம்பி யாரும் போல. இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சொத்தாக இருப்பின் தான் அது காதுக்கு வருது. அது சமுதாயத்துக்கு கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே போகுது. எனவே நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டும், ஒரு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வளோதான் வேலை. அதுக்காகத்தான் நாம் ஒன்றியணுங்கிற அவசியத்தில் தான், இது மாதிரியான நோக்கத்தில் தான் இது அனைத்து அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். அவர்கள் நமக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு நம்ம உதவ வேண்டும். அந்த சொத்துக்களை நிலையான வக்ஃபு சொத்துக்களாக பிரகடனப்படுத்தக்கூடிய ஆவணங்களை தேடி எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த மஹல்லாக்குரிய சொத்தாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜமாத் மற்றும் பள்ளிவாசல்களுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட சொத்தாக அதை மீட்டெடுத்து அவர்கள் கையில் ஒப்படைத்து அல்லாஹ்வுடைய நற்கூலிகளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் பகிரப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த காயார் வக்ஃபு சொத்து மீட்பு குழுமம் என்பதும் இதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து எந்த செய்திகள் வந்தாலும், எனக்கு வந்தாலும் நான் பகிர்றேன், தங்களுக்கு வந்தாலும் பகிரணும். இது ஒரு அந்த சொத்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இது தொடர வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக்கொண்டு, இதில் களமாடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஏகவல்ல இறைவன் அந்த சொத்துக்களை முழுமையான வக்ஃபு சொத்துக்களாக ஆக்கி நிறைவாக அந்த பகுதி மக்களுடைய பல்லாண்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு வருவனாக. ஆமீன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.